மாந்திக்கான பரிகாரம்னா என்னன்னு சொல்லுவீங்க? நான் தான் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு நீங்கள் யாருக்கு எங்கேயாச்சும் போய் அவங்களுக்கான கரெக்டான விஷயத்த பண்ணி அவங்களுக்கான அந்த கடைசி சொல்லுவாங்க தெரியுங்களா, பித்ரு பித்ரு சாபத்தை கழிக்கிறோம். அப்புறம் இல்லாட்டினா திலக் ஹோமம் பண்ணுவாங்க. ராமேஸ்வரத்தில் போய் திலக் ஹோமம்லாம் பண்ணுவாங்க. பட் நாங்கள் கிரியாகத்து மூலிமா 48 டேஸ் தான் ஒரு மண்டலத்தோட பண்ணுறோம். அது கேரளாவில் 1 டேக்குலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 1 டேயில் ஒரு விஷயங்கள்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டால் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தெரியாத விஷயத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விருப்பமும் கிடையாது. பட் நம்மளோட இது அமைப்புக்கு வந்தீங்க அப்படின்னா காட் கிரேஸ் எனக்கு பாபாஜி கொடுத்த கிஃப்ட்டில் அந்த மாந்தி பரிகாரத்தில் எல்லாருமே சக்ஸஸ் தான். மாந்தி ஜாதகத்தில் இருந்தால் அதுக்கான பரிகாரம் பண்ணுறதா இருந்தாக்கா அந்த 48 நாள் கிரியா பாபாஜியோடது பண்ணும்போது ஸோ இவங்களுக்கு ரிலீவ் கிடைக்குது. கண்டிப்பாக. இப்போ மாந்தி இல்லை, ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து மாந்தி இல்லை, வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கு இல்லை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களும் அதை பண்ணி ஆகணுமா? கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அந்த ஒருத்தரால் மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா? இப்போ 4 பேர் ஹோட்டலுக்கு போகிறோம், அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருந்தாலும் வாய் வேறுன்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்கவுங்க சாப்பிட்டு தான் ஆகணும். 3 பேர் நல்லா இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க நல்லா இருக்கணும், இவங்க பசி ஆறணும்னு இவங்க சாப்பிடணும், இவங்க கிளியர் ஆகணும் அப்படிங்கும்போது இவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இவங்களுக்கு உண்டான அந்த மாந்தி தோஷம்ங்கிறது வந்து மற்ற குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களையும் பாதிக்குமா? அவங்க கல்யாணம் பண்ணி ஒன்று அவங்களுக்கு தன்னைத்தானே பாதிச்சுக்கும். சில பேர் கல்யாணம் ஆகாமல் கூட அதில் இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஷார்ட் டேர்மில் ஆனவங்களும் 1 வருஷத்துலேயே இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்து டைவர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் கிடையாது. நமக்கு வர கிளைண்ட்ஸோட ஸ்டோரிஸ் தான் இது. பட் ஏன்னா நம்ம பேர் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் மனசு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லும்போது. அவங்க பேசும்போது வாய்ஸில் அழுகிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் இருந்தோம், நாங்கள் இவ்வளோ லவ் பண்ணோம், எங்கள்கிட்ட எந்த சண்டையும் இல்லை. ஆனால் லக்னத்தில் மாதிரி இருக்கவங்க அந்த பிரிவினைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இருக்காரு, அவர் என்னென்னு தெரியல, அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி அந்த லேடி என்கிட்ட அழுகுது, எனக்கு சண்டையே பிடிச்சிக்கல, ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபட அவங்க வீட்டில் சரி எங்கள் வீட்டு சைடும் சரி பேசிட்டு அங்கே வீட்டுக்கு வந்தோம், சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் எப்படி இருக்காரா, அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சான்னு கேட்கும் போது ஒரு பெண்ணாக இருந்துட்டு இன்னொரு பெண்ணை நம்ம கதை கேட்டு அழுகும்போது கஷ்டமாக இருக்கும்ல. எப்படி லேடிஸ்னாலே எல்லாருமே பாவம் தான். சும்மா சண்டை போடுறது கோவப்படுறதுனாலாம் ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக லேடிஸ்னாலே சண்டை பிடிப்பாங்க அப்படின்னு இல்லை. எல்லாமே ஒரு உரிமைக்காகவும் சண்டைக்காகவும் பாசத்துக்காகவும் பிடிக்கிறது, தனக்கு கிடைக்காத விஷயத்த கிடைக்கணும்ன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேடிஸை வீட்டில் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே இருக்கிற விஷயங்களை நல்லபடியாக கடந்துட்டு அடுத்த வர சன்னதிகளாச்சும் நல்லா இருப்பாங்கங்கிறது நம்மளோட கருத்து.